இன்னைக்கு நாள் ரொம்ப முக்கியமானது. எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த காதல் கதை வெற்றி அடைய போகுது. மிஸ்டர் மூ அப்புறம் மிஸ் சூ இங்க என்கேஜ் பண்ணிக்க போறாங்க. சோ இப்ப வாங்க அவங்கள வெல்கம் பண்ணி நம்மளோட பெஸ்ட் விஷஸ கொடுக்கலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதெல்லாம் உன்னோட பிளான் தானே? அப்படியே தோணுது. இதுல உனக்கு சந்தோஷம் தானே? ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் இவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளோட விஷஸ கொடுக்கலாம். சரி சொல்லு, நீ ஏதாவது முடிவு பண்ணியா? முடிவு பண்ணிட்டேன். அப்போ என்ன முடிவு பண்ணிருக்க? இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஆரம்பத்துல இருந்து எங்க கதை நான் சிங்க்ல தான் போச்சு. நீ நல்லா இருக்கல்ல? ஓகே. நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேரு சூஜிஷி. நான் ஜியாலஜில டாக்டரேட் முடிச்சிருக்கேன். நான் மத்த பொண்ணுங்க மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது. ரொம்ப கஷ்டமான இந்த ஃபீல்ட் ஒர்க்கை செலக்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்ன்றது தான் என்னோட ஒரே கனவு. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இந்த ஜியாலஜிக்கல் பார்க்கோட சர்வே முடிஞ்சாதான் உங்களோட சம்மர் கேம்பே முடியும். ஃபாலோ மீ. இந்த இடத்துல நிறைய தூசி இருக்கு. கல்லோட கலரும் ஃபேட் ஆயிருக்கு. இங்க வெதரும் வித்தியாசமா இருக்கு. சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது இந்த கல்லோட டெம்பரேச்சரையும் நோட் பண்ணுங்க. இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. ஓகே டாக்டர் சு, இந்த ட்ரிப் தான் நம்மளோட கடைசி ட்ரிப்பா இருக்க போகுது. சோ நம்ம எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே. டாக்டர் சு, நான் எந்த ஆக்ட்ரஸை விரும்புறேனோ நீங்க அவங்கள மாதிரியே இருக்கீங்க. என்ன ஃப்ளர்ட் பண்ண பாக்குறியா? எப்படி பண்ணா இன்டர்ன்ஷிப்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறியா? நீங்க அவங்கள மாதிரியே தான் இருக்கீங்க. பாருங்க, என்ன ஒண்ணு அவங்க முகத்துல ஒரு மச்சம் இருக்கு. ஆனா என்ன உங்க முகத்துல அந்த மாதிரியான மச்சம் தான் இல்ல. சரி சரி, போட்டோ எடுக்க போலாமா? போட்டோ எடுக்க நம்ம மேல போலாம். அங்க போட்டோ எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க எல்லாரும் இங்க நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். ஜாக்கிரதை. மத்தவங்க பின்னாடி போங்க. உன் கவலை சப்போர்ட் பாயிண்ட்ல வை. நான் அப்படியே மேல தூக்குறேன். பயப்படாத. டாக்டர் சு, சாங்ஃபெங், உங்க ரெண்டு பேருக்கு அடி எதுவும் படலல? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. இப்போ இங்க வெதர் நல்லா தானே இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு? இந்த மாதிரி சேம் எக்ஸ்டர்னல் நேச்சுரல் கண்டிஷன்ஸ்ல கல்லோட லேயர் திக்கா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எங்க வெதர் கண்டிஷன்ஸும் மோசமா தான் இருக்கும். ஒரு தடவை நான் லீவார்ட் ஏரியாவுக்கு போயிருந்தப்போ அங்க வெதர் இதை விட பெட்டரா தான் இருந்துச்சு. அங்க இருக்கிற கல்லு கூட இங்க இருக்கிற கல்லை விட திக்கா தான் இருக்கும். இங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால கல்லு ரொம்ப திக்கா இருக்கு. நாம எல்லாரும் கீழே போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க போலாம். ஓகே, எல்லாரும் போஸ் கொடுங்க. 1 2 3 சீஸ். சரி, நீ எந்த கிளாஸ்ல இருக்குன்னு சொல்லு, நானே உன்னை வந்து பாக்குறேன். வேணாம் ப்ளீஸ். உன்னோட கிளாஸ் சொல்லு, கண்டிப்பா பார்க்க வரேன். ஓகே. அகாடமிக் பத்தி நிறைய விஷயம் பேசணும். நம்ம மீட் பண்ணலாமா?
அட அக்கவுண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. நான் ஏன் இன்னும் இந்த பழைய ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? அக்கா, நீ எப்படி இருக்க? நம்ம ரெண்டு பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஐ மிஸ் யூ அக்கா. ஆனா நீ ப்ராஜெக்ட்ல பிஸியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். ஆக்சுவலா நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் டிராவல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா என்னை பத்தி கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா இரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டாக்டர் சுஜிஷியா? ஆமா நீ. கொஞ்சம் கூட தூசி இருக்கக்கூடாது. டெஸ்க் கிளீனா இருக்கணும். சக்சஸும் ஃபெயிலியரும் உங்களோட சுத்தத்தை பொறுத்து தான் இருக்கு. இதுல தான் உங்க கம்பெனியோட இமேஜே தெரியும். பிரசிடென்ட் மூவ், நீங்க பிசினஸ் ட்ரிப்ல ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த மெயில் நான் உங்களுக்கு லாஸ்ட் நைட் அனுப்புனது. நீங்க ஃபிளைட்ல படிச்சிருக்க மாட்டீங்க, அதான் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துட்டு வந்தேன். 3.12க்கு அப்புறம் 3.12க்கு அப்புறம் பேஜ் 17 தேர்ட் லைன். இங்க 3.12 நம்பர் இருக்கு. இது ரா டேட்டா நம்பர்ஸ். 3.124776 0.004 டிஃபரன்ஸ். அதாவது ஸ்ட்ரக்சரல் லோட் கெப்பாசிட்டியில பாதி பேருக்கு மேல இந்த வேலையை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு மிஷின் ஓவர்லோட் ஆனா அது உடையலாம். இவ்வளவு பெரிய லூப் ஹோல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீ எனக்கு இந்த ரவுண்ட் ஃபிகர் சொன்னியா? இதோட லாஸ்க்கு நீ பொறுப்பேத்துப்பியா? நான் இதை கரெக்ட் பண்ணிடுறேன் சார். இந்த முறை வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னும் கோவமாயிட்டீங்க. நீங்க மீட் பண்ண டாக்டர் சு பையன் கிடையாதுல்ல? பைத்தியம் மாதிரி பேசாத. 2 மணி நேரம் வெயிட் பண்ணியும் அவன் வரல. ஓ, அப்போ நீங்க அந்த டாக்டருக்காக வெயிட் பண்ணீங்க, அப்படிதானே? கண்டிப்பா உன் இன்க்ரிமெண்ட் நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன். என்ன? டாக்டர் சு அவங்கள பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க நம்ம பாஸை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. காம் டவுன். இன்னைக்கு நான் பேங்க் வீட்டுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். எந்த தப்பும் நடக்காதுன்னு வாக்கு தரேன். ஓகே, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வா. இந்த டென்ட்டோட ஸ்லீப்பிங் பேக் எப்படி இவ்வளோ சாஃப்ட் ஆச்சு? யாரா நீ? ஏய், என்னாச்சு? அடே நீ யாரா? அம்மா இவ யாரு? நான் தான் ஃபேங்ஜி. அப்புறம் இவன் தான் ஆஷான். டேய் ஓகே, இப்போ ஓகேவா? எப்பயாச்சும் நீ யாருன்னு சொல்றியா? மிஸ்ஸு, நான் உங்க தங்கச்சி சூஜினுடைய ஏஜென்ட். இங்க பாருங்க, இது அவங்களுடைய செல்போன். கொஞ்சம் நீங்களே நல்லா பாருங்க. அப்புறம் இது அவங்க எங்க கம்பெனியோட போட்டிருக்க ஆர்டிஸ்ட் கான்ட்ராக்ட். அப்புறம் சில பிசினஸ் கான்ட்ராக்ட்ஸும் இருக்கு. அப்புறம் இது என்னோட ஐடி அண்ட் பாஸ்போர்ட், ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்போட சர்டிஃபிகேட்டும் இதுல இருக்கு. ப்ளீஸ் நீங்க இதை பார்த்தே ஆகணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? மிஸ்ஸு, நான் கூட இப்படி எல்லாம் செய்ய விரும்பல. சூஜின் காணாம போனதுனால தான் நாங்க உங்களை இங்க தூக்கிட்டு வந்துட்டோம். ஏய், நீ என்ன சொல்ற? ஆமா மேடம், எங்களால அவங்களை கண்டுபிடிக்க முடியல. நாங்க அவங்களை எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், எவ்வளவோ ட்ரை பண்ணோம். இப்போ அவங்க எங்க இருந்தாலும் சேஃபா இருந்தா மட்டும் எங்களுக்கு போதும். பிரதர் ஃபாங், என்ன நீங்க தேட முயற்சி பண்ணாதீங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு இப்போ கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. எங்க அம்மா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் பெர்மிஷன் வாங்காம கிளம்பிட்டேன். என்னோட பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். ஜின்குவிங்க்கு என்னாச்சு? அவ எனக்கும் இப்படிதான் மெயில் பண்ணா.
ரீசெண்டா நீங்க எப்பயாவது சந்திச்சீங்களா? இல்ல, எங்களுக்கு 8 வயசா இருக்கும்போது நான் அப்பா கூட வந்துட்டேன். அவ அம்மா கூட போயிட்டா. இவ்வளோ வருஷமா 2 பேரும் பிரிஞ்சுதான் இருந்தோம். ஜியாலஜி சம்மர் கேம்ப்ல தான் நாங்க 2 பேரும் கடைசியா மீட் பண்ணிக்கிட்டோம். அது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓ, ஒருவேளை இதுதான் விஷயம்னா அப்போ எங்களுக்கு வேற வழியே இல்ல போல இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நாங்க உங்களை தூக்கிட்டு வந்தோம். சோ இப்போ நாங்க என்ன விரும்புறோம்னா நீங்க எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். உங்க சிஸ்டரோட பிளேஸ நீங்க தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். என்ன சொன்ன? என் தங்கச்சி உன்னாலதான் போயிட்டா. அப்படி இருந்தா நான் உன்னை எதுவும் சொல்லல. அப்புறம் இதுவரை நீ என்ன பண்ண சொல்றியா? ஒரு நிமிஷம் இருங்க. மிஸ்ஸு நான் சொல்றது கேளுங்க. உள்ள வாங்க, அது ரொம்ப டேஞ்சர். சொல்றது கேளுங்க. உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. மிஸ்ஸு, நீங்க உங்க சிஸ்டர் வர வரைக்கும் இருந்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்க போயிடலாம். 3 மாசத்துக்குள்ள அவங்க எப்படியா இருந்தாலும் வந்துருவாங்க. ஒருவேளை உங்க சிஸ்டர் இல்லைன்னா எங்க பிசினஸ் படுத்துரும். எல்லாமே அழிஞ்சு போயிடுவோம். நாங்க நடு தெருவுல தான் நிக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியதானே? ஒருவேளை உங்க சிஸ்டர் இந்த கான்ட்ராக்ட முடிக்கலைன்னா அவங்க சைன் பண்ண டிவி சீரியல் ஷோஸ் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க இதுக்கான நஷ்டம் கட்டி ஆகணும். எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ல, நான் தரேன். நீங்க மட்டும் இப்போ ஃப்ளைட் பிடிச்சி ஈவெண்ட்டுக்கு போகலைன்னா கண்டிப்பா உங்களுடைய அடிஷனல் பேமெண்டான 10 மில்லியன் யுவான் கொடுத்தாகணும். Flight CB2225 will be arriving soon. The destination for this trip is Binhai City. For everyone's safety. இதெல்லாம் என்னன்னு தெரியணும். ஃபேக்கா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து என்ன முட்டாளாக்கா பாக்குறியா? இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே டீடைலா புரியுற மாதிரி தான் எழுதிருக்கு. இந்த டேட்டை பாரு. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள இது எக்ஸ்பைரி ஆயிடுமே. முதல்ல சொல்லு, உங்க 2 பேரோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நீ எப்ப சொல்ல போற? நான் போய் எப்படிமா அதெல்லாம் சொல்றது? நீயும் உன் தங்கச்சியும் உங்க அப்பா என் கூட இல்லன்னு தானே ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. அதனால நீ போர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்ட. அம்மா, எங்களால எப்படி உங்களை ஏமாத்த முடியும்? அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது என்னன்னா, நான் லாஸ்ட் டைம் பிசினஸ் ட்ரிப் போகும்போது நான் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேம்மா. நான் நினைச்சது தானே நீ வாங்கிட்டு வந்திருக்க. போன் எங்க தேடு. எங்க போச்சு என் போனு? குடு. நான் முதல்ல ஆண்டி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஹலோ ஆண்டி, நான் அதுக்காக கால் பண்ணல. அது வந்து அண்ணா, நைஸ் ஐடியா. இல்லைன்னா சமாளிக்க முடியாது. நீ கவுலிங்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லு. அப்புறம் சூஜினோட ஏஜென்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே, நான் இப்பவே போய் பண்றேன். டாக்டர் சூ, நீங்க எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல. அவ பெனால்ட்டி கட்டக்கூடாதுன்னு தான் வந்திருக்கேன். டாக்டர் சூ, ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்க சிஸ்டரை பத்தினது. நீங்களே பாருங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டாலும் எங்க கிட்ட கேளுங்க. சரி, ரெடி ஆயிடுங்க. அடுத்த 3 மாசத்துக்கு நீங்க தான் சூஜின். அப்படியே சூஜின் மாதிரி இருக்காங்களே. என்ன உளறீங்க? அவ என்ன மாதிரியே இருக்க மாட்டா. சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, நல்ல பொண்ணுங்க சத்தியம் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் உன் மேல கை வைக்காம இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. இதுக்கு மேல பேசின வாய் உடைச்சிருவேன். சிஸ்டர் சூ, கொஞ்ச நாள் மட்டும் சமாளிச்சுக்கோங்க. உங்க சிஸ்டர் சீக்கிரமாவே நேஷனல் பியூர் அண்ட் இன்னசென்ட் ஃப்ளவர் ஆக போறாங்க. நீங்க வாயை திறக்காத வரைக்கும் கண்டிப்பா சூஜின் மாதிரியே இருப்பீங்க. சரி, இப்போ உங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாமா? நீங்க சத்தியமா ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன சைட் அடிச்சதெல்லாம் போதும். இந்த ஜிப்ப போடு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்படி வேலை செய்ய முடியும்? சரியா சொன்னீங்க. சீக்கிரம் போட்டு விடு. 2
உங்க ட்ரெஸ் சைஸ் என்னன்னு சொல்றீங்களா? அதிகமா சாப்பிட்டா 4, கம்மியா சாப்பிட்டா 2. உங்க சிஸ்டர் 0 சைஸ் தான் போடுவாங்க. அதுக்கு பிரதர் ஃபேங், வெளியில கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல இது ஃபங்ஜி உன் கோட்டை காட்டு. கார் வந்துருச்சு, அவங்க வந்துட்டாங்க. சிஸ்டர் சூ வந்துட்டாங்க. என்னடா இது இவ்ளோ கூட்டமா இருக்கு? அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ? அவ எப்படி இந்த மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் போட்டு நடக்கிறாளோ? உங்க சிஸ்டர் நடந்து போகும்போது செஸ்ட்ல கை வச்சுட்டே தான் நடந்து போவாங்க. அவங்க நடக்கும்போது சின்ன சின்ன ஸ்டெப்ஸா தான் எடுத்து வச்சு நடப்பாங்க. அப்புறம் அவங்க ஹேரை காதுக்கு பின்னாடி தள்ளுவாங்க. அதே மாதிரி தான். அட என்னடா இது, வெளியே சாப்பிடுற மாதிரி நல்ல சாப்பாடு உள்ள கிடைக்குமா? ஒன்னும் புரியலையே. சிஸ்டர் சூ, யூ ஃபைனலி பேக். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இவதான் உங்களுடைய அசிஸ்டன்ட் ஊ டான்சியா. ஷாவ்ஷியா, உங்க இமேஜ மனசுக்குள்ள வச்சுட்டு பொறுமையா பேசுங்க. ஓவரா பேசாம ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போ. இந்த கன்றாவி ட்ரெஸ் எல்லாம் எப்படிதான் போட்டுக்கிறாங்களோ, டைட்டா இருக்கு. ஜூஷி ஸ்டைலோ இல்ல ஷீஷு மவுண்டன் ஸ்டைலோ இந்த மாதிரியான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது ப்ராப்ளம் வராது. அப்புறம் வால்கானிக் டஃப், வெதர் ஸ்டோன்ஸ், அப்புறம் அயன் அப்சர்ப்ஷனால நமக்கு லார்ஜ் ஸ்கேல் ஓர்ல லாஸ்ட் இயரே வேலை செய்ய பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் ஜியோலாஜிக்கல் ஃப்ரண்டியர்ஸ் பத்தி ஒரு ஆர்டிகலும் வந்திருக்கு. அதுல எக்ஸ்ப்ளோரேஷன் பிராக்டிகல் டெக்னாலஜி பத்தி நிறையவே எழுதி இருக்கு. இதை பத்தி நான் திரும்ப சொல்ல மாட்டேன், அந்த ஆர்டிகல்ல எல்லாம் இருக்கு, அதை பாத்துக்கோ. இங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. அப்புறம் எந்த பொண்ணு அந்த ஆர்டிக்கலை எழுதினாலோ அவ என்ன மாதிரி தான், அவ்வளவு பிஹெச்டி பண்ண மாதிரி தெரியல. என்ன பொண்ணுங்க பிஹெச்டி பண்ணக்கூடாதா? நான் அப்புறமா கால் பண்றேன். ஹலோ, ஹே மிஸ். ஐயோ, அவன் வர யாருக்கன்னு படக்கூடாது. ஒருத்தங்க போன்ல பேசுறத ஒட்டு கேக்குறது மேனஸ் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? நீங்க கத்தி பேசிட்டு நான் ஒட்டு கேக்குறேன்னு சொல்றீங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்களை இலக்காரமா பேசுறவங்க கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்ல. நீ என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொன்னங்கிறது முக்கியம் இல்ல. நான் சாதாரண பொண்ணுதான். ஹே, நீ சாதாரண பொண்ணாவே இருந்துட்டு போ. நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் எப்பவுமே மரியாதை கொடுப்பேன். அதுவும் படிச்ச பொண்ணுங்களும் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு சொசைட்டி பிரஷர் அதிகமா இருக்கும். நீங்க பொண்ணுங்களை பசங்க அளவுக்கு திறமைசாலி இல்லைன்னு நினைக்கிறீங்க. என்ன? நாங்க இங்க இருக்கோம், இன்னும் டைம் இருக்கு. உண்மை சொல்ல, நான் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டாம்ல. ஆமா ஆமாமா, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஒரே ஒரு இங்கிலீஷ் வேர்ட் மட்டும் பேசுங்க. எஸ் எஸ் YES. பாருங்க, சூஜன் வந்துட்டாங்க. வாவ், அவங்க கார்ஜியஸா இருக்காங்க. ட்ரூ செலிபிரிட்டினா இப்படிதான் இருக்கணும். கரெக்ட்டா போறீங்க, அப்படியே போங்க. இப்போ ஸ்ட்ரைட். ஸ்டேஜுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் டேபிள். ஸ்டைலா நடக்கறாங்க பாரு. அங்க போய் உட்காருங்க. ஜின், இங்க வந்து என் பக்கத்துல உட்காருமா. அவங்களுக்கு ஹலோ சொல்லுங்க. அவங்க தான் ஹூவா ஆண்டி. அவங்களுக்கும் உங்க சிஸ்டருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஹலோ ஆண்டி ஹூவா. ஏன் நின்னுட்டே இருக்க? இங்க பாரு ஜின், இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? என்னோட பையனும் இவ்வளவு மாதிரியே அழகா இருப்பான். என் பையன் நிஜமாவே ரொம்ப லக்கி தான். ஏமா, நீ ஆண்டி கிட்ட மட்டும் தான் பேசுவியா? அங்கிள் கிட்ட பேச மாட்டியா? உங்க அங்கிளுக்கு ஒரு ஹலோ சொல்லு. ஹலோ அங்கிள். சியர்ஸ். Cheers. இந்த ஓ ஆண்டி யாரு, அப்புறம் இந்த மூ அங்கிள் யாரு? அடடட, அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுடைய டர்ன். இந்த ஒயின் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது? ஏமல எதுக்கு ஸ்பாட்லைட் போட்டாங்க? இப்போ நீங்க அவரோட கைய பிடிச்சு அவரை ஃபாலோ பண்ணுங்க. நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி செய்யுங்க. அவரை ஷியோலன் சொல்லுங்க. ஷியோலன். ஷியோலன்? அது நீ தானே நான் போன்ல பேசுறத ஒட்டு கேட்டது? நீயா? ஃபாங், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த பார்ட் வொர்க் ஃப்ளோல இல்லவே இல்ல. சிஸ்டர் சூ
ஏதாவது பண்ணி சமாளிங்க. எனக்கு ஏன் நீ ரொம்ப மாறிட்ட மாதிரி இருக்கு? அப்படிலாம் இல்லையே. உன் கைக்கு என்னாச்சு? அது நான் ட்ரெக்கிங் போனேன். நீ ட்ரெக்கிங் போவேன்னு சொன்னது எனக்கு ஏன் ஞாபகம் வர மாட்டேங்குது? இந்த டான்ஸ் நீ முன்னாடிலாம் நல்லா ஆடுவியே. ஆ? அதான் அவ எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல இல்ல, இப்படியே போனா ரகசியம் வெளியே வந்துரும். என்ன பண்றாங்க அவங்க? ஏதாவது ஸ்பீடான சாங் போடுங்க. அவளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பண்றா? முதல்ல இன்னைக்கு இதை சமாளிப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வேற லெவலு. இவ குடிச்சிட்டு வந்திருக்காளா என்ன? தேங்க் யூ பிரசிடென்ட் மூ அண்ட் மிஸ் சு. எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த செலிப்ரேஷன் பேங்க்வெட்ட அபிஷியலா ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். சிஸ்டர் சூ ப்ளீஸ் கோவப்படாதீங்க, என்னோட பேச்சு கேளுங்க ப்ளீஸ். கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. என் கூட டான்ஸ் ஆனவன் யாரு? உங்க சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் எப்ப இருந்து சேர்ந்திருக்காங்க? அவளுக்கு அவன் கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? அவங்க ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரம் போச்சு? ஏன் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லல? நம்ம வீட்ல இருக்கும்போது நீங்க அவங்க காதல பத்தி கேட்கவே இல்ல. இப்ப கேக்குறேன்ல, சொல்லு. சொல்ற ஷுவலினுக்கு 30 வயசு ஆகுது. அவர் EXP மைனிங் குரூப்போட CEO. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சிஸ்டர் பிரைவேட் டின்னர் பார்ட்டில மீட் பண்ணிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாசம் கழிச்சு மீட் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் மூ அண்டார்டிகால இருந்து வரும்போது உங்க சிஸ்டருக்காக சீ வாட்டர் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. உங்க சிஸ்டரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சீ வாட்டர் ரொமான்டிக்கா இருக்குல்ல? இது டிஸ்ட்ராயிங் ஈகோலாஜி. இதுல ரொமான்டிக்காக என்ன இருக்கு? அவ எப்படி இம்ப்ரெஸ் ஆனா? இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. உங்க சிஸ்டரோட இமேஜ பார்த்து உங்களுடைய ஃபேன்ஸுக்கும் ஃபேண்டசிஸ்க்கும் பர்ஃபெக்ட் தானே. அவங்க இந்த 2-3 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல ஒரு தடவை கூட தூரமா போனதே இல்ல. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அவங்க ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரம் போச்சு? நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களா இல்ல பிரைவேட்டான விஷயங்களா? ஸ்டாப், நான் ஒன்னும் கேட்கல. குறைஞ்சது இந்த ட்ரெஸ் ஆவது கம்ஃபர்டபுளா இருக்கு. சிஸ்டர் நான் சும்மா காமெடி தான் பண்ணேன். நான் பேச வந்த விஷயத்தை இன்னும் பேசல. நில்லுங்க. ஷோலான், ஹேய், இன்னைக்கு நீ ஷூவை சந்திச்சதுக்கு அப்புறம் நீ லைம் லைட்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. ஆமா, அது ஒண்ணு இல்ல அங்கிள். நாங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சோம். அதான் அங்கிள். சியர்ஸ் அங்கிள். அண்ணா, நான் போய் ரெடி ஆயிடுறேன். ட்ரிங்க்ஸ்க்கு பதிலா டீயை வச்சு சியர்ஸ் பண்ற. இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது ஒரு செல்ஃப் டிசிப்ளின், புரிஞ்சுக்காதவங்களுக்கு இது ஒரு அரகன்ஸ் இல்லைன்னா டிஸ்ரெஸ்பெக்ட். அப்புறம் ஒரு வேளை நீ பொண்ணுங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணா மக்கள் உன்னை தப்பா பேசுவாங்க. பொண்ணுங்க எப்பவும் நமக்கு நாம போடுற துணி மாதிரி. பிசினஸ் தான் நமக்கு முக்கியம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அங்கிள், நீங்க நைட்டு தனியா இருக்கும்போது துணி இல்லாம தான் தூங்குவீங்களா?
நான் இப்போ ஆம்பளைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பொண்ணுங்க இதுல தலையிடுறது நல்லா இருக்காது. சும்மா ஜோக் பண்ணேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் பத்தி பேசலாம். டியர் கெஸ்ட், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். இந்த ஈவெண்ட் முடிகிற மாதிரியே தெரியல. அங்கிள், நீங்க நைட்டு தனியா இருக்கும்போது எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாம தான் தூங்குவீங்களா? அண்ணா, இந்த டயலாக் நீங்க எந்த புக்ல படிச்சீங்க? இப்போ நான் சொன்ன வார்த்தைகளை சூஜின் பேசியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? இல்ல. எனக்கு என்னமோ அவ பழைய சூஜின் மாதிரி இல்லைன்னு தோணுது. இதுவா இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போலாம். இந்த சர்ப்ரைஸ் மிஸ் சூக்கு சம்பந்தப்பட்டது. ஆமா, நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே. என்ன இதெல்லாம்? நீங்க ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க, எனக்கு சொல்றதுக்கும் டைம் இல்ல. உங்க சிஸ்டர் பிரசிடென்ட் மூவோட லவ் ஸ்டோரி முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் தான். அதுக்கு என்ன? எனக்கு கல்யாணத்துக்கு ப்ரொபோசல் பண்ற சீன். என்ன ப்ரொபோஸா? சுஜன், இந்த ஒரு நிமிஷத்துக்காக நான் எவ்வளவு நாள் கனவு கண்டிருக்கேன் தெரியுமா? இந்த ஸ்பீச்சுக்காக நான் நிறைய தடவை ரிஹர்சல் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. காதல்னா என்னன்னு எனக்கு உணர வச்சு என் மேல அளவு கடந்த அன்பு காட்டினதுக்கு ஐ லவ் யூ. நீ எனக்காக விட்டு கொடுத்து எவ்வளவோ செஞ்சிருக்க. அதுக்காக இந்த உலகத்தையே உன் காலடியில நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். Will you marry me? என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் இங்கிலீஷ்ல வரணும். எஸ். உங்க சிஸ்டர் பிரசிடென்ட் மூவோட லவ் ஸ்டோரி முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் தான். இன்னைக்கு கல்யாணத்துக்கு ப்ரொபோசல் பண்ற சீன். எஸ் எஸ். கல்யாணமா? இந்த ஜிங்க்விங் கூட எப்பவுமே இப்படிதான் நடக்கும். இவருக்கு டாக்டரேட் பத்தின சிந்தனையே சரியில்லை. நோ. ஐம் சாரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன பிரசிடென்ட் அவங்க சூஜின் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? கண்டிப்பா இது பெரிய நியூஸ் ஆக போகுது. ட்ரஸ்ட் மீ. பிரசிடென்ட் மூக்கு எப்படி நடக்கணும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. என்னாச்சு உங்களுக்கு? சரியா சொன்ன. ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தாங்க. என்னாச்சு தெரியல. உங்கள யாராவது சூஜன் ஏன் இப்படிலாம் பண்றான்னு உங்களால சொல்ல முடியுமா? அவ ஏன் என் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணா? எப்பவுமே நல்லா ஸ்டைலா டான்ஸ் ஆடுறவ இன்னைக்கு எதனால இவ்ளோ கேவலமா டான்ஸ் ஆடினா? அப்புறம் நான் போன் பேசுறத ஒட்டு கேட்டா. நான் எந்த ஆர்டிகலை பத்தி பேசிட்டு இருந்தனோ அந்த ஆர்டிகளோட ஆத்தருக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே சண்டை போடுறா. என்ன அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லு. ஆனா எதுக்கு முன்னாடி சூஜன் பத்தி என்கிட்ட எதுவும் சொன்னதே இல்லையே. அப்படியா? அவளை விடுங்க. இப்ப நீங்க தூங்குற டைம் ஆயிடுச்சு, ஆனாலும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா, கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம்ல. என் மேல கோவப்படாதீங்க. நான் தூங்கணுமா? இப்ப என்னால நிம்மதியா தூங்க முடியுமா? இன்னைக்கு நடந்ததை பத்தி அம்மா கிட்ட நீ சொல்ல போறியா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அருமையான சிச்சுவேஷன் கேட்டு போயிடுச்சு. ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க? நீ எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்ன. நீ ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு சூஜின் என்னோட ப்ரொபோசலை ஏன் ரிஜெக்ட் பண்ணான்னு உங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. நான் வெறும் லவ் ஸ்டோரிஸோட ஸ்கிரிப்ட் ரைட்டர். எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஸ்கிரிப்ட்ல எந்த தப்பும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு வேர்ட் தான் எழுதினேன். எஸ். ஹே, நீயும் கூட தானே இருந்த. ஆமா, ஃபாங்ஜி மன்னிப்பும் கேட்டாரு.
அவர் இன்னைக்கு சுஜினோட மூடு சரியில்லைன்னு சொன்னாரு. நாளைக்கு அவளை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. அண்ணா ஒருவேளை சுஜின் மேல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா என்ன? நீ ரொம்ப ஓவரா பேசுற. நான் அவன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கேனா? இன்னைக்கு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஐயோ. அந்த பேக்கை என்கிட்ட கொடுங்க. நான் நோ சொன்னதால 3 மில்லியன் யுவான் பே பண்ணணுமா? நம்ம ரூலை பிரேக் பண்ணிட்டோம்ல. இது ஜிங்க்வெங்கோட வீடா? அடுத்த 3 மாசத்துக்கு இது உங்களோடது. ஜிங்க்வெங்கோட ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா இருக்கும்ல? ஆமா, ஒர்க் லோட் ரொம்பவே அதிகம் தான். இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ரேரா தான் பிரேக்கே எடுத்திருக்காங்க. அவ ரொம்பவே பிரஷர்ல இருந்திருப்பா போல. ஃபாங்ஜி, ஜின்குங் ஷூலனுக்கு நடுவுல கொலாபரேஷனுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? இன்னும் 1 மாசம் இருக்கு. நாம இதை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. அப்புறம் ஏஜென்சி கான்ட்ராக்ட்? அது இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கும். போன் எடு. எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கிளையண்டோட ஃபோனாக தான் இருக்கும். நீங்கள் கல்யாண ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ண விஷயத்தை பற்றி கேட்கறதுக்காக தான் இருக்கும். சிஸ்டர் சூ, இப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் அப்படியே முழுசா மாறி போச்சு. உங்க சிஸ்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தப்போ அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் ஆன் பாயிண்ட்ல இருந்தது. ஆனா எங்க சர்க்கிள்ல நல்ல இமேஜ் நல்ல ஸ்கில்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட்க்கு குறையே இல்ல. உங்க சிஸ்டர் இந்த இடத்த பிடிச்சது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா திடீர்னு இப்படி மாயமாயிடுவாங்கன்னு யாருமே நினைக்கல. நம்ம தான் இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி ஆகணும். அவங்க பிரஷர்ல இருந்திருப்பாங்க. எங்க கம்பெனி காசுக்காக அவங்களுக்கு ஓவர்லோட் கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்த கான்ட்ராக்ட்ல பிரசிடென்ட் மூ கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாகணும். இந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகிறதுக்குள்ள நம்ம கண்டிப்பா சம்பாதிச்சே ஆகணும். சரி, புரிஞ்சுது. இப்ப நீ போலாம். அப்ப நம்ம 2 பேரும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாமா? எனக்கு டைம் வேணும். சரி, இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஜின்குவிங், எந்த கனவுக்காக நீ இவ்ளோ உழைச்சியோ அது எப்படி சடனா உன்னால கிவ் அப் பண்ணிட்டு போக முடியுது? ட்வின்ஸ்குள்ள டெலிபதி இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருப்ப? சீக்கிரம் உடனே அங்க பாரு, மேல ஷூட்டிங் ஸ்டார். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஜியாலஜிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நான் தினமும் ஷூட்டிங் ஸ்டாரை பார்க்க முடியும். அப்படின்னா நான் டிவில வருவேன். அப்புறம் நீ எப்ப டிவியை பார்த்தாலும் அதுல நான் இருப்பேன். உன்னால என்ன டிவில பார்க்க முடியும். உனக்காக நான் பாட்டு பாடுவேன், டான்ஸ் கூட ஆடுவேன். உங்க சிஸ்டர் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய அவார்ட்ஸ் தான். சிஸ்டர் சூ, நீங்க உங்க சிஸ்டரோட இடத்த கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு இதை செய்ய விருப்பம் இல்லைனாலும் நாங்க நிச்சயமா ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நான் உன்னை தோக்க விட மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி. ஹலோ சிஸ்டர் சூ. ஃபங்க்ஷன் கான்ட்ராக்டை டெர்மினேட் ஆக விட மாட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். பாஸ், நீங்க ஏற்கனவே கார்லயே 5 மீட்டிங்ஸ் முடிச்சிட்டீங்க. நீங்க ஆபீஸ் போகல? நேற்று பாட்டிக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க. இவ்வளோ பெரிய அவமானத்துக்கு அப்புறம் நான் எப்படி அவங்க மூஞ்சில முழிப்பேன்? வெளியே பாரு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. நிறைய பேர்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே பாஸ், ஒருவேளை சுஜின் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா அவங்கள மன்னிப்பீங்களா? முதல்ல வந்து அவ கேட்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அவ எப்படி மன்னிப்பு கேட்க போறான்னு தெரியலையே.
நேத்து நடந்த தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க விரும்பினேன். லெட்ஸ் கெட் மேரிட். பிரசிடென்ட் மூ, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க. நேத்துக்கு நான் அவமானப்படுத்திட்டு இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்றியா? கோவப்படாதீங்க, எல்லாரும் நம்மள பார்த்துட்டு இருக்காங்க. ஜென் குயின், எந்த வாழ்க்கைக்காக நீ உழைச்சியோ அதை நான் கண்டிப்பா பாதுகாப்பேன். பிரசிடென்ட் மூ, நேத்துக்கு எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதுக்காக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு நல்லா தெரியும் என் விருப்பத்துக்கு மாற எது நடந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. நீ என்கிட்ட கேட்காம உன் ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம கிளாசிக் டான்ஸை மறந்துட்ட. நீ படுக்க கண்ணபின்னு ஆடிட்டு இப்ப அதான் இருக்க. trend. அது மட்டும் இல்லாம என்ன கேட்காம உன் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்க. அது கூட பரவாயில்ல, உன்னோட கையில நான் என்னோட ஹேர் ஸ்டைல கவர் ஷூட்டுக்காக சேஞ்ச் பண்ணேன். உன்கிட்ட சொல்ல எனக்கு டைம் இல்ல. அந்த சாங்ல ஒரு ஸ்பீடே இல்ல. அதான் அந்த சாங் எனக்கு ஏத்த மாதிரி மாத்தி நான் டான்ஸ் ஆடினேன். இதுல கோவப்பட என்ன இருக்கு? என்னோட கை வெயிட் அப்புறம் கலர் மாறிடுச்சு, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஆர்டிஸ்ட் ஹாலிடேஸ்ல வெளியே போக கூடாது, வீட்லயே இருக்கணும்னு யாரும் சொல்லல. அதுவும் இல்லாம எனக்கு ட்ரெக்கிங் பண்ண பிடிக்கும். அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட வெயிட்டும் ஸ்கின் கலரும் பர்ஃபெக்டா இருக்குன்னு. ஆனா உனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் எல்லாமே என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால உன்னோட இந்த மாற்றத்துக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அப்புறம் ஃபியூச்சர்ல நீ எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்னரா இருக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணலனா உன்னோட வேலை போயிடும். நீ எப்போ வேணாலும் கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணலாம். அப்புறம் காம்பன்சேஷனும் கொடுத்தாகணும். இவன் கூட சண்டை போடுறது நல்லாதான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இவனை சமாதானப்படுத்தணும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட பர்சனாலிட்டி இதால தான் மாறிடுச்சு. ஏன்னா எனக்கு எப்பவுமே யோசிச்சு வாழ்றது பிடிக்காது. ஆமா, உண்மைதான். நீ என் சுச்சுவேஷனை பார்த்துட்டு இருக்கல்ல. நான் இந்த இண்டஸ்ட்ரியில 3 வருஷமா இருக்கேன். அப்புறம் எனக்கும் என் டீமுக்கும் என்ன தோணுச்சுன்னா சூஜனோட பர்சனாலிட்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு. சோ ப்ரப்போசல் ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணாலும் சரி, இந்த ஈவென்ட்ஸ் என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி ஏன் முன்னாடியே சொல்லல? ஏன்னா இதால நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புறேன். அப்புறம் இதை ப்ரூவ் பண்றதுக்கான உண்மையும் இருக்கு. இதால என்னோட கேரக்டர் மட்டும் டெவலப் ஆகல. இதோட எஃபெக்டால அப்புறம் கவுண்டர் ப்ரப்போசல் எஃபெக்டால கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் 1 மணி நேரத்துல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இது இந்த வருஷத்தோட ரெக்கார்ட் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ். சொல்லுங்க பிரசிடென்ட் மூ, நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸால சாட்டிஸ்ஃபை இல்லையா? நீ கொஞ்சம் வெளியே பாத்தியா? இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒரு வாட்டி இங்க ரூல்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா மனித இனம் அழியறதுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுக்காது. எல்லா கம்பெனியோட சிஇஓ சிடுமுஜா தான் இருப்பாங்களா? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. இந்த 1 மாசத்துல என்னோட பிளான்ல எந்த ஒரு தடங்களும் இருக்க கூடாது. நான் சொன்னது புரிஞ்சுதுன்னா நீங்க இருந்து கிளம்பலாம். அப்படின்னா நம்ம கான்ட்ராக்ட சீக்கிரமா டெர்மினேட் பண்ண மாட்டோமா? ஒருவேளை இந்த விஷயம்னா ஓகே, நீங்க வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன முட்டாளாக்கா எக்ஸ்கியூஸ் சொல்றாளா என்ன?
பிரசிடென்ட் மூ நம்ம ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணாதனால கோவமா இருக்காரு போல இருக்கு. 100 ஸ்டார்ஸ் லெவலுக்கு மேல கோவமா இருக்காரு. நான் இதை விட எத்தனையோ ஸ்டார்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்புறம் ஃபாங்ஜி, அந்த கொலாபரேஷன் அக்ரிமெண்டோட எலக்ட்ரானிக் வெர்ஷனை எனக்கு அனுப்பு. உங்க சிஸ்டரோட ஆர்டிஸ்ட் கான்ட்ராக்ட் கேட்டா ஓகே. ஆனா நீங்க உங்க சிஸ்டருக்கும் பிரசிடென்ட் மூவுக்கும் நடுவுல இருக்க கொலாபரேஷன் கான்ட்ராக்ட் எதுக்கு கேக்குறீங்க? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, அதை நான் பார்க்கணும். ஓ, நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன் பாருங்க. செக் பண்ணுங்க. பார்ட்டி ஏ கரஸ்பாண்டிங் ரிசோர்ஸ் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பார்ட்டி பி மாசத்துல 3 வாட்டி பார்ட்டி ஏ கூட டேட்டுக்கு போகணும். டேட்டிங்னா கையை பிடிக்கிறது, ஹக் பண்றது, ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கிறது மட்டும் இல்ல, நைட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியமா? டேட்டிங்னா கையை பிடிக்கிறது, ஹக் பண்றது, ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கிறது மட்டும் இல்ல, நைட்டு ஸ்டே பண்ணணுமா? சிஸ்டர் சு, நீங்க திரும்பவும் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண போறீங்களா? இந்த மாதிரி கொலாபரேஷன் கல்யாணம் வரைக்கும்லாம் இருக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா, சூஜன் அவர் வெப்சைட்டோட மானிட்டைசேஷனுக்கு தான் யூஸ் பண்றாரு. இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருக்கா? ஹலோ சிஸ்டர், செலிபிரிட்டி சிக்கன் நமக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க. இன்விடேஷன்? அது ரொம்ப பாப்புலரான ஆன்லைன் ஃப்ரைட் சிக்கன் செயின். அப்புறம் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் ரூமுக்கு ரொம்ப பாப்புலரான ஹாட்டஸ்ட் செலிபிரிட்டியை அவங்க ப்ராடக்ட்காக இன்வைட் பண்ணுவாங்க. ப்ரப்போசல் பண்ணதுனால பாப்புலர் ஆயிட்டீங்க, அதனால இன்வைட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியும். இது பார்க்கவே செம்ம டெலிஷியஸா இருக்கு. சிஸ்டர் சு, நீங்க சொன்னது ரொம்ப சரிதான். அவங்க பிரசிடென்ட் மூவையும் அப்புறம் உங்களையும் லைவ் ஸ்ட்ரீம்க்கு கப்பலா இன்வைட் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் மூ குரூப். அவங்க உங்க சிஸ்டரை வச்சு தான் காசு சம்பாதிப்பாங்க. நான் சொல்றதை கேளுங்க, ரிஜெக்ட் பண்ணல. நான் அங்க போறது மட்டும் இல்ல, என்னோட கான்ட்ராக்ட் கூட நான் ரினியூ பண்ணுவேன். புது கான்ட்ராக்ட ரெடி பண்றேன். அதை நம்ம கண்டிப்பா வாங்கி ஆகணும். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? இதை எதுக்கு நீ முன்னாடியே கிளியர் பண்ணாம வச்சிருக்க? ஒருவேளை ஜின் சியர்ஃபுல் பர்சனா இருந்தா அவ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் விரும்புவேன். இப்போதைக்கு எனக்கு எந்த கவலையுமே இல்ல. உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டப்படி நம்மளோட அசெட்ஸ் எல்லாம் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கம்பெனியோட இன்ஹெரிட்டன்ஸ் லாலாம் செக் பண்ணி ஆகணும். நீ உன் வேலையை பாரு. இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ணாவோட மேரேஜ் ப்ரப்போசல் பத்தி தெரியவே இல்ல. இது என்னோட ஸ்கிரிப்ட்லயே இல்ல. அவ கரியருக்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்கேன்னு சொன்னா. அண்ணா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா என்ன? நீங்க கொஞ்சம் என்ன பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஒரு பொண்ணு தன்னோட ஆக்டிவிட்டீஸ மாத்திக்கிறான்னா அப்ப அவ யாரையோ லவ் பண்றான்னு அர்த்தம். அப்படின்னா அவ உங்களை விரும்புறா. உங்க அட்டென்ஷன் அவளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறா. நீ யார விரும்ப ஆரம்பிச்சிட்ட? நான் வந்து என்ன இப்படி ஆயிடுச்சு? நீ யாரையாவது விரும்புறியா? சரி, ஓகே, இத கொடு. நான் மீட்டிங்க்கு போகணும். கவுனிங், பாய். ஃப்ரைடே நீங்களும் சூஜினும் லைவ் ஸ்ட்ரீமுக்கு வருவீங்க. ஒருவேளை நீ இதை இன்னொரு வாட்டி சொன்னா உன்னோட 3 மாசம் போனஸ் கட் ஆயிடும். அது உண்மைதான். கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர் நீங்க தான். நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா கம்பெனியோட ப்ராஃபிட் டபுள் ஆகும். அப்படியே அந்த கம்பெனியில் நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ணேன்? 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்காக நான் ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு அவங்களோட கெச்சப் பிடிச்சதுனால அவங்க கம்பெனியில் 1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னீங்க. இப்போ அது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. கேன்சல் பண்ணிடு. கேன்சல் பண்ணணுமா? கௌலி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் என்னைக்கும் ஸ்வீட் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டதே இல்லை. வா, அப்ப நான் தப்பு பண்ணிட்ட போல இருக்கு.
சிஸ்டர் சூ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிரசிடென்ட் மூ பிஸியா இருக்காரு. லைவ் ஸ்ட்ரீமை கேன்சல் பண்ணிட்டாரு. எதுக்கு? அது என்ன ரீசன்லாம் தெரியல. ஆனா முக்கியமான விஷயம் இதுதான். இந்த லைவ் ஸ்ட்ரீம் நீங்க தனியா பண்ண போறீங்க. எவ்வளவு அதிசயமான விஷயம்ல. இல்ல, நான் மோட்டிவேட்டடா இருந்தாகணும். அவர் வரலனா கூட நான் இதை தனியா பண்ணணும். இதால என்னோட கமர்ஷியல் வேல்யூ தெரிஞ்சிடும். கான்ட்ராக்ட் ரினியூ ஆகும். சொன்னது சரியா? ஆனா அது வந்து போதும். உனக்கு கவலையா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ இதை நினைச்சுதானே கவலைப்படுற. மக்கள் மத்தியில நான் பிரபலம் ஆயிட்டா சூஜனோட இமேஜ் போயிடும்னு. ஃபாங்ஜி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் சூஜனா தான் இருப்பேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நான் சூஜன் இல்ல. ஆனா நான் நீ உருவாக்குன சூஜன் மாதிரி இருக்க மாட்டேன். சிஸ்டர் சூ, அப்பனா சிஸ்டர் லஞ்ச் வந்துருச்சு. ஓகே, நான் மறுபடியும் ஸ்கெடியூல் பார்க்கறேன். சாப்பிடுறதுக்கு இது தவிர வேற ஏதாவது இருக்கா? இந்தாங்க, இதுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது தவிர வேற ஆப்ஷன்ஸ் இல்லையா? சிஸ்டர், நீங்க எப்பவும் லஞ்ச்ல சாலட் தானே சாப்பிடுவீங்க. அப்புறம் நான் எதுவும் ப்ரிப்பேர் கூட பண்ணல. ஓகே, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. எனக்கு இன்னைக்கு பசிக்கல, நான் இதை சாப்பிடல. ஆஷான், மேக்கப் போடுங்க. எல்லாமே ஏற்கனவே அரேஞ்ச்டா இருக்கு. சாப்பாடு கூட சூஸ் பண்ண முடியாதா? கம்பெனி அவங்க லாபத்தை தான் பாக்குது. அதான் நீ டயர்ட் ஆயிட்ட சூஜன். நீ கவலைப்படாத. கான்ட்ராக்ட் டெர்மினேஷன் ஆகாம நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சிஸ்டர், பி ஹாப்பி. லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு சாப்பிட ஃப்ரைட் சிக்கன் கிடைக்கும். ஆஷான், சரி, இன்னைக்கு நம்ம மேக்கப் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. இங்க இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. லைவ் ஸ்ட்ரீம் பிளானோட சேஞ்சஸ்க்கு தயாரா இருங்க. ஆர் யூ ஷூர் நம்ம இந்த क्वेश्चंस கேட்கலாமா? ஒருவேளை இதனால அவங்க கோவப்பட்டா? சோஜன் ரொம்ப தன்மையானவங்க, அவங்க எப்படி கோவப்படுவாங்க? பிரதர், அங்க பாருங்க, சிஸ்டர்ஸும் வராங்க. இவங்கள பார்த்தா உங்களுக்கு தன்மையா தெரியுதா என்ன? ஹலோ எவ்ரிவன், நான் சூஜன். செலிபிரிட்டி சிக்கன் லைவ் ஸ்ட்ரீம் டெலிவரி பண்ணாங்க. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் 20th ஃப்ளோரில் இருக்கு. சூஜி நாங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட் இன்ட்ரெஸ்டட். நீ இங்கிருந்து போலாம். ஆல் ரைட். அதான் சூஜி, நான் சொன்னல ஷாமியோட சிச்சுவேஷன் செக் பண்ண சொல்லி. ரிசல்ட்ஸ் உன் கையில இருக்கு, போய் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண. நான் போறேன். நீ கொஞ்சம் ஒரு வாட்டி இவளை பார்க்கலாம்ல, முட்டாள். ரொம்ப தேங்க்ஸ். வித்தியாசமா இருக்கு. சுஜின், கேமரா அங்க இருக்கு, நீங்க அங்க பாருங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் எவ்ரிவன். ஹலோ. நாங்க சூஜின் and அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேரையும் ஒண்ணா இன்வைட் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால இங்க வர முடியல. பிரசிடென்ட் மூ இங்க இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் எதனால இங்க வரல கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. உங்களை கோவப்படுத்தினதுக்கு ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் டைம் அவரை என் கூட கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ப்ரோ, இந்த ஹோஸ்டோட क्वेश्चंस இந்த ஸ்கிரிப்ட்ல இல்லவே இல்லையே. இப்ப சூஜின் அவங்க மேரேஜ் ப்ரோபோசலால பயங்கர வைரல் ஆயிட்டாங்க. நீங்க எப்படி இப்படி சடனா முடிவு பண்ணீங்கன்னு நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறோம். அந்த நேரத்துல நீங்க நர்வஸா இருந்த மாதிரி இருந்தது. நான் ஏன் ப்ரோபோஸ் பண்ணனா, முதல் விஷயம் நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு கேட்கணும். பாய்ஸ் மட்டும் தான் ப்ரோபோஸ் பண்ணணுங்கிற உங்க தவறான எண்ணத்தை நீங்க எல்லாரும் கண்டிப்பா மாத்தி ஆகணும். ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் ஆண் பெண்ணுன்னு வேறுபடுத்தி பார்க்கவே கூடாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கப்பல் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. அவங்க கம்ஃபர்டபிளா இருந்தா என்ன ப்ராப்ளம்? நம்ம எல்லாரும் அப்டேட் ஆகணும். அதுவும் இப்பெல்லாம் ப்ரோபோஸ் பண்றதும் ஒரு நல்ல பார்ட்னரை தேடுறதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன கரெக்டா? இவ ஏன் இப்படி ஏடகுடமெல்லாம் பேசிட்டு இருக்கா? நான் ஒன்றும் இந்த மாதிரிலாம் இல்லை. இவ இந்த மாதிரி ஒரு வேளை நான் இப்போ கமெண்ட் பண்ணா நான் வீடியோ பார்க்குறேன்னு அவ தெரிஞ்சுப்பா. சூஜின் ரொம்ப கரெக்டா
சொன்னதை நான் அக்செப்ட் சுஜின். பண்றேன். உன்னோட இந்த புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னோட இமேஜை கெடுத்துடாதுல்ல? இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நான் ஒரு உண்மையான ஆம்பளைன்னு மக்களுக்கு காட்டுறேன். என்னால தோக்க முடியாது. மிஸ் சூஜன் கிட்ட நம்ம நிறையவே பேசிட்டோம். இப்போ நம்ம அபிஷியல் டாபிக் உள்ள போலாம். எங்க ப்ராடக்ட்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட், நம்மளோட புது ஃப்ரைட் சிக்கனை இவங்க இப்ப டேஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் யாராவது கொஞ்சம் இவங்களுக்கு ஃப்ரைட் சிக்கன் எடுத்துட்டு வந்து தரீங்களா? உங்க பாய் ஃப்ரெண்ட் பத்தி பேசும்போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இந்த செக்மெண்ட்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆ? என்னாச்சு? எங்க அண்ணா சூஜனோட லைவ் ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ, இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் பாரு, சீக்கிரம் பாரு. பிரசிடென்ட் மூ, நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமை என்னால சமாளிக்க முடியும். கண்டிப்பா சமாளிக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ். ஃப்ரைட் சிக்கனோட ஃபர்ஸ்ட் ஆர்டரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செல் பண்ணாங்க. உன்னால சமாளிக்க முடியாது. நீ என்ன சொல்ல வர? ஐ அம் ஷூர் வியூவர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கேன். பிரசிடென்ட் மூ, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹலோ எவ்ரிவன், நான் தான் மூ ஷூலன், உங்க மிஸ் சுஜினோட ஃபியான்சே. கொஞ்சம் கிட்ட வா, நெத்தியில முடி விழுது. இப்போ ஓகே. பப்ளிக் முன்னாடி என்ன பண்ற? பப்ளிக் எதிலேவா? ஹவு ஸ்வீட். நம்மளோட ஃப்ரைட் சிக்கனும் ரெடியா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எங்களோட நியூ டிஷ்ஷை ட்ரை பண்றதுக்கு தான் உங்களை இன்வைட் பண்ணிருக்கோம். ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? நான் ஓபன் பண்றேன். அப்புறம் யார நீங்க லவ் பண்றீங்களோ அவங்க கூட சேர்ந்து ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுற மூமெண்டே வேற. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபீமேல் செலிபிரிட்டிஸ்லாம் இப்படிதான் சிக்கன் சாப்பிடுவாங்களா? இவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. கொஞ்சம் மெதுவா சாப்பிடு, லிப்ஸ்டிக்லாம் கலயிட்டு பாரு. ரொம்ப தான் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ, இன்னைக்கு நான் உண்மையாவே தோத்துட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா இவங்களை நான் ஃபேனா பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உண்மையாவே அவங்கள புதுசா பாக்குறேன். நானும் அப்படிதான். 3 வருஷமா நான் அவங்களோட இமேஜை சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். செலிபிரிட்டியா இருக்கிறதுனால உங்களோட வெயிட்ல நீங்க கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வெயிட் போடாம என்ன பண்ணும்? அவங்க செல்ஃப் கான்ஷியஸா இருக்காங்களா இல்லையா? அவங்க எவ்வளவு குண்டா இருக்காங்க? ஆமா, கரெக்டா தான் சொன்னீங்க. நான் வெயிட் கெயின் பண்ணேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் முடிவு பண்ண லேபிள்ஸ நீங்க எப்போ நம்ப கூடாது. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, அதான் முக்கியம். பிரசிடென்ட் மூ, இவங்க சொன்னதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? தாராளமா. சுஜின் அவ இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். ஆஃப்டர் ஆல் மனசு சந்தோஷமா இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்கும். கரெக்ட் தானே? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்ட் தான். நான் ஆம்பளைன்னு நிரூபிச்சிட்டேன்ல. எல்லாரும் கேளுங்க. ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுறதால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு கவலைப்படாதீங்க. ஆக்சுவலா ஹியூமன் பாடிக்கு ஃபேட் இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இது உங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணாது, உங்களோட மெட்டபாலிசமை ஃபாஸ்ட் ஆக்கும், அப்புறம் உங்க பாடி ஃபேட்டை பர்ன் ஆக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். இதை நீங்க சாப்பிட்டாலும் உங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. இந்த ஃப்ரைட் சிக்கனை கடிச்சு நல்லா மென்னு சாப்பிடுங்க. முழுங்கறதுக்கு முன்னாடி 30 வாட்டி மெல்லணும். இதை நான் முழுங்கறதுக்கு முன்னாடி நான் எத்தனை வாட்டி மென்னு நீங்க யாரும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏ ஹனி, நீங்களும் இதை சாப்பிட்டு காட்ட முடியுமா? இந்தாங்க. இதை ஃபுல்லா சாப்பிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 வாட்டி. அவரால இதை எப்படி மறக்க முடியும்? அடி பாவி. எல்லாரும் இந்த ட்ரிக்கே ட்ரை பண்றாங்க. காவ்லிங், இவங்க என்னோட ஸ்கிரிப்டை எப்படி மாத்த முடியும்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம வேணா உன்னோட சிச்சுவேஷனை பத்தி பேசலாமா? எந்த சிச்சுவேஷன்? அதுதாம்மா, நீ எப்பத்துல இருந்து ரகசியமா டேட் பண்ண ஆரம்பிச்ச? எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். நீ இந்த விஷயத்தை எங்க 2 பேர்கிட்டயும் இதை மறைச்சிட்டல? அது நீ எப்பவுமே வேலையில பிஸியா இருப்பல்ல, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் சொல்லல. கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு. உனக்கு பிடிச்சவங்கள ப்ரொடெக்ட் பண்ண தெரியுமா? ஆஃப் கோர்ஸ். கமெண்ட்ஸ் என்ன கூட வந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்க்ரீன்ல கீவேர்ட்ஸ் போட்டு ஆகணும். மக்களுக்கு அவங்க கருத்துக்களை சொல்றதுக்கான உரிமை இருக்குல்ல. என்னாச்சு? ஃப்ரைட் சிக்கன் சேல்ஸ் ஆயிடுச்சான். அடுத்த வருஷம் வரைக்கும் குவான்டிட்டி ரிசர்வ் ஆயிடுச்சு. மிஷன் சக்சஸ்ஃபுல். ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட். யாரோ ஒரு சீக்ரெட் பையர் எங்களோட எல்லா ஃப்ரைட் சிக்கனையும் வாங்கிட்டாரு.
அவர் ஒரு ஃபேனா இதையும் சொன்னாரு. சூஜினை ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க விரும்புறாரா. அவரு சூஜின் இன்னைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னாரு. தேங்க் யூ so much சூஜின். தேங்க்ஸ் டு திஸ் ஃபேன். நம்மளோட எல்லா ஃப்ரைட் சிக்கனும் சேல்ஸ் ஆனதால நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமை இப்பவே முடிச்சுக்கலாம். நான் சொன்னது சரிதானே? மிஸ் சூஜின், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? முதல் விஷயம் என்னன்னா, நான் என் ஃபேனுக்கு நன்றி சொல்லுவேன். அப்புறம் நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். காசை பார்த்து செலவு பண்ணுங்க, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடிக்கடி இந்த மாதிரி பண்ணாதீங்க. சாப்பிடுறத நிறுத்துங்க, சாப்பிடுறத நிறுத்துங்க, சாப்பிடுறத நிறுத்துங்க, சாப்பிடுறத நிறுத்துங்க. நீங்க அதை சாப்பிட கூடாது. நீங்க உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல கூட வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. லைவ் ஸ்ட்ரீமோட அனாலிட்டிக்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா வந்திருக்கு. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. சூஜினை எப்படி சமாளிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சரி சரி. வாங்க ப்ரோ, நான் சொல்றத கேளுங்க. சிஸ்டர் சூவ காணோம். நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். நீ என்ன சொல்ற? அவங்க ஃப்ரைட் சிக்கனோட மாயமாயிட்டாங்களா? ஏய் சீக்கிரம் போ, நீ அவங்க போய் தேடு. ஒரு பீஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு 3 பவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். போ போ போ, சீக்கிரம் போ. தோல்விங்கிற வார்த்தை என் டிக்ஷனரியிலேயே இல்ல. இந்த தடவையும் நான் தான் ஜெயிச்சேன். சிஸ்டர் சூ, சிஸ்டர் சூ, அட கடவுளே, நீங்க எங்க இருக்கீங்க? நிம்மதியா சிக்கன் கூட சாப்பிட முடியல. ஒரு நிமிஷம் இல்ல, எங்க வா. அண்ணா, நீங்க எது சொன்னாலும் யோசிச்சு சொல்லுங்க. நான் இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டேன்ல. உங்களை மாதிரி நான் டேட் பண்ண மாட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதனால நீ எனக்கு என்ன சொன்ன? அவ தன்னைத்தானே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு காரணம் அவ என்ன விரும்புறாங்கிறதுனால தானே? உங்களுக்கு என்னாச்சு? ஒரு பொண்ணு உங்களை விரும்புறாளா இல்லையான்னு என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்களே. இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துட்டு இருக்குன்னு. அப்படின்னா சூஜின் உங்களை ஏதோ பண்ணி வச்சிருக்கா. சரி, எக்ஸாக்டா சொல்லுங்க, என்னெல்லாம் தான் நடந்துச்சு அப்படி? அந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீ ரொம்ப அழகா இருக்க. நீ போய் ஒரு புது பாய் ஃப்ரெண்டை தேடு. நீ சொன்ன மாதிரி அவ தன்னைத்தானே மாத்திக்கிட்டதுக்கு காரணம் நீ சொன்ன மாதிரி அவ என் கவனத்தை ஈர்க்கத அப்படி பண்ணிருக்கா போல. இமேஜ் மாத்திக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். எதுக்கு இந்த விசித்திரத்தை கையில எடுத்தா? இது ஒண்ணும் விசித்திரம்லாம் இல்ல. எனக்கு ஒல்லியான பொண்ணுங்க பிடிக்காது. ஆனா இவ நல்லா இருக்கா. எனக்கு சப்பியான பொண்ணுங்களை பிடிக்கும். அதுக்காக நான் ஒன்னும் அவளை விரும்புறேன்னு அர்த்தம் இல்ல. புரிஞ்சுதா? இப்ப நான் சொல்றத கேளு. என் டென்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக அவ எல்லை மீறி போயிட்டு இருக்கா. முதல்ல ரிஜெக்ட் பண்ணது, அப்புறமா மக்களுக்கு எதிராக ப்ரப்போஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணது. அவ கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. இல்ல, அவ அப்படி இல்ல. அந்த பொண்ணு என் மனசை மாத்திட்டு இருக்கா. அவ என்ன கன்ஃபியூஸ் ஆக்கி நான் அவளை விரும்புறேன்னு நினைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உங்களோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆயிட்டு இருக்கா? அது எப்படி பாசிபிள்? நான் அவளை லவ் பண்ணாதப்போ அவ தன்னைத்தானே மாத்திக்கிட்டது மட்டும் இல்லாம அவ ஆன்லைன் இமேஜையும் மாத்திக்கிட்டா. அவ ஒரு நல்ல ஆக்ட்ரஸ். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. அவளோட ஆக்டிங்ல இந்த உலகம் மட்டும் இல்ல, நானும் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம்க்கு அப்புறம் என்னாச்சு? முன்னாகல. அண்ணா, இப்ப இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூஜின் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் இது எல்லாத்தையுமே அவ உங்க அட்டென்ஷனுக்காக பண்றா. அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதுவும் எல்லாமே. எனக்கே இப்படி தோணும்.